டிஎம்கேல வந்து என்னன்னா போதை, கஞ்சா, குடிப்பழக்கம் இதுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிங்கே தவிர, இதை தவிர பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்கே கிடையாது, ஒரு முன்னுரிமையே கிடையாது. என்ன மற்ற கட்சி மாதிரி நாங்க வந்து செய்வீர்களா, பண்ணுவீர்களா, போடுவீங்களா ஓட்டு அப்படிலாம் கேட்க மாட்டோம். பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அது வந்து பஸ்ல யார் போறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தளபதி உள்ள என்ன பேசினாரு? தளபதி ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? ஃபயரா இருந்துச்சா? தளபதி ஸ்பீச் வந்து வேற லெவல்ல இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவுமே ஸ்மைல் பேஸோடவே இருப்பாங்க. இப்போ வந்து நல்லா வெறித்தனமா பேசினாரு. வெறியா இருந்தது பார்க்கவே. எங்களுக்கு ஒரு பயங்கர எனர்ஜிங்கா இருந்தது. நாங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை, விதவைங்களுக்கு முன்னுரிமை இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே மற்றவங்க கொடுக்கலன்றதுக்காக தான் இதுல வந்தோம். இதுல வந்து எங்களுக்கு எல்லாமே அதிகமா கிடைக்குது. எங்க கட்சியிலயோ எங்க தமிழக வெற்றி கழக கட்சியிலுமே எங்களுக்கு வந்து பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்குற நண்பர்களா, அண்ணன்களா நிறைய பேர் எங்களுக்கு தளபதி உருவாக்கி கொடுத்திருக்காரு. அவரோட ஸ்பீச் எல்லாமே எனக்கு சும்மா வேற லெவல்ல இருந்தது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. மற்ற கட்சி மாதிரி நாங்க வந்து செய்வீர்களா, பண்ணுவீர்களா, போடுவீங்களா ஓட்டு அப்படிலாம் கேட்க மாட்டோம். நாங்க தளபதி வழியில வந்து இறங்கி நின்று எல்லா வேலையும் செஞ்சு எங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஓட்டு கண்டிப்பா 2026ல நாங்க வந்து ஜெயிப்போன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து எங்களுக்குள்ள அதிகமா ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப திமுகவும் பெண்களுக்கான உரிமைகளை தராங்க இல்லையா? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன உரிமை கொடுத்தாங்க? 1000 ரூபாய் இந்த வருஷம் கொடுத்தாங்களா? ஏன்னா அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் வந்து ஓட்டு எலெக்ஷன் வருதாங்களா, அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் திமுக வந்து 1000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. எங்க மம்மியும் வந்து விதவை தான். விதவை பணம் எங்க அம்மாக்கு 25 வருஷமா இன்னும் வரவே இல்லை. எங்க அப்பா இருந்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்ன வரை எங்க மம்மிக்கு திமுக மூலியமா, எங்களுக்கு திமுக அதிமுக எது மூலியமாவே எங்க மம்மிக்கு விதவை பணம் வரவே இல்லை. நான் எங்க அம்மாக்குன்னு மட்டும் சொல்லல, நான் நிறைய பேரோட கோரிக்கை நாங்க மனு கொடுக்கறப்ப பார்த்தோம், வரல. அதெல்லாம் எங்க தளபதி வந்தா கண்டிப்பா விதவைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாமே செய்வாங்க. நாங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு இங்க வரவும் இல்லை. எங்களோட செயலும் எங்களோட உழைப்பும் நிறைய இருக்கு. நாங்க உழைப்பை நம்பி இங்க வந்திருக்கோம். நாங்க உழைச்சு கொண்டே இருப்போம். எங்களோட உழைப்பு வந்து 2026ல தெரியும் நாங்க யாருன்னு. பஸ் வசதி எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அது வந்து பஸ்ல யார் போறாங்க நீங்க சொல்லுங்க. பஸ் சுத்தமா இருக்கா? பஸ்ல என்ன இருக்கு நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? ஒரு மீடியாவா இருந்து நான் உங்களை கேட்கறேன், எதனா செக் பண்ணி பாத்தீங்களா? நான் பாத்திருக்கேன். ஆக்சுவலா நான் பஸ்ல டிராவல் பண்ணுவேன், பஸ்ல போவேன். அந்த பஸ்ல வந்து நான் காசு கொடுத்து ஏசி பஸ்லயே போயிடுவேன். அந்த பஸ்ல என்னெல்லாம் தப்பு இருக்கு? நிறைய தப்பு இருக்கு. ஒரு எப்படி சொல்றதுன்னா, பெண்களுக்கான பஸ்ன்றாங்க, அதுல ஒரு சுத்தம் இல்ல, ஒரு சீட் ஒழுங்கா இல்ல. ஒரு சீட் ஒழுங்கா இருக்கணும். ஒரு பெண்கள் வந்து புடவை கட்டிட்டு வந்தா அந்த ட்ரெஸ் வந்து கிழியுது, மாத்திக்கிட்டு. என்ன கவர்மெண்ட் என்ன பஸ் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க? எல்லாமே வேஸ்ட் ப்ரோ. நாங்க வந்தோம்னா நாங்க நிறைய இதுக்கு மேல நாங்க சொல்றவங்க கிடையாது, செய்யறவங்க தான் செஞ்சு காட்டுவோம். நாங்களே பெண்களே போயிட்டு அந்த பஸ்ஸை கிளீன் பண்ணுவோம், நாங்களே செய்வோம், நாங்களே போவோம். இந்த டிஎம்கேல வந்து என்னன்னா போதை, கஞ்சா, குடிப்பழக்கம் இதுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிங்கே தவிர, இதை தவிர பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்கே கிடையாது, ஒரு முன்னுரிமையே கிடையாது. என்ன பொறுத்தவரையும் நான் பார்த்ததுல வந்து எதுவுமே கிடையாது. ஆனா நிறைய பேர் ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, திமுக ஆட்சியில பெண்களுக்கு தான் அதிகமான உரிமைகள் இருக்கு, ஆண்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க தலைவர் மாதிரி நேர்ல வந்து பேச சொல்லுங்க. ஏன்னா ஆண்களை வெறும் ஒயின் ஷாப் மட்டும் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க திமுக அரசு. ஒயின் ஷாப்புக்கு தானே திமுக சப்போர்ட் பண்றாங்க, ஒயின் ஷாப்புக்கு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு என்ன பண்ணாங்க? சரி ஓகே, எல்லா இயரும் கொடுத்தா 1000 வந்து இந்த இயர் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அப்ப அடுத்த வருஷம் நீங்க எலெக்ஷன் ஓட்டு வேணும்னு நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்க, 2000 ரூபாய் கூட கொடுப்பீங்க. ஏன்னா நீங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குறோம். நாங்க உழைச்சு கொண்டே இருக்கிறோம். நான் ஒரு பெண்ணா இருந்து நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் நைட்டு பகலும் பார்க்காம நான் ஒரு சிசேரியன் குழந்தை பெற்று நான் இன்னமும் என்னோட தளபதி வழியில நான் உழைச்சு கொண்டே இருக்கேன். ஏன்னா நேர்மையான வழியில போனா நேர்மையா நம்ம ஓட்டு பெறலாம். அதனால நாங்க உழைச்சு கொண்டே இருக்கோம். பணம் கொடுத்து நாங்க யாரையும் வாங்கல. 2026 தேர்தல் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் நீங்க எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கீங்க, எல்லாமே பாருங்க. நாங்க எங்களோட ஒர்க் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். எங்களோட ஒர்க் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கு. நீங்க எந்த டைம்ல என்ன கால் பண்ணாலும் எங்களோட தமிழக வெற்றி கழகம் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். இப்போ வரையுமே நாங்க அரிசி பருப்பு எல்லாமே எங்களோட தளபதியோட இது இல்லாம நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் என் தளபதி ஆட்சிக்கு வந்தா இன்னும் நாங்க நிறைய பண்ணுவோம். நீங்க வந்து எங்களோட உழைப்பை பார்த்து, எங்களோட கஷ்டத்தை பார்த்து, எங்களோட நேர்மையை பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க. பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க. அந்த பணம் வந்து நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு விதவை பணம் வரலன்னு நான் ஃபீல் பண்ணல. 1000 அம்மாங்களுக்கு விதவை பணம் வரல, முதியோருக்கு முதியோர் பணம் வரல, பென்ஷன் வரல, 1000 ரூபாய் கொடுக்கல, ரேஷன் அரிசி பருப்பு எதுவுமே சரி கிடையாது. ஆனா நம்ம தளபதி வந்தா எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம வந்து சொல்ற மாதிரிதான், நம்ம செய்வீங்களா ஓட்டு போடுவீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டோம். நாங்க செய்யற நல்லதை வந்து பார்த்துட்டு நீங்க ஓட்டு போடுங்க.